கான்செப்ட் ஆஃப் 11.9 இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் பிராக்கெட் உள்ள எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். அதாவது இ பவர் எக்ஸ் வெளியில் இருக்கும், பிராக்கெட்டில் ஒரு ஃபங்க்ஷனு அதோடைய ப்ளஸ் போட்டு அதோடைய டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபார்ம் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா, இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம இப்போ சம் பார்க்க போகிறோம், வேறு எதுவும் கிடையாது. இது பாருங்களேன், இ பவர் எக்ஸு பிராக்கெட்டில் டேன் எக்ஸ் ப்ளஸ் லாக் சீக்கன் எக்ஸ். ஒன்று டேன் ஃபங்க்ஷன் இருந்தால் அதோடைய டிஃப்ரென்ஷியேஷன் வந்து லாக் சீக்கன் எக்ஸ் இருக்கணும், இல்லை லாக் சீக்கன் எக்ஸ் ஃபங்க்ஷன் இருந்தால் அதோடைய டிஃப்ரென்ஷியேட்டிங் வந்து டேன் எக்ஸ் வரும். எது வருதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ நான் வந்து இப்போ இங்கே லாக் சீக்கன் எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துகிறேன். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னால் என்ன, லாக் சீக்கன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 சீக்கன் எக்ஸ். சீக்கன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், சீக்கன் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ். இப்போ சீக்கன் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டு என்ன வரும், சீக்கன் எக்ஸ் கேன்சல் பண்ணால் வாட் இஸ் தட், tan எக்ஸ் வருது. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து tan எக்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? இப்போ இது ஃபங்க்ஷன்னா இது ஒரு டிஃப்ரென்ஷியேட் ஃபார்ம். அப்போ என்ன ஃபார்முலா, இ பவர் எக்ஸ் இன்ட்டு ஃபங்க்ஷன். எது நமக்கு ஃபங்க்ஷனு, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து லாக் சீக்கன் எக்ஸ். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னா இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எதை சொன்னீங்க, லாக் சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் சி. அண்டர்ஸ்டாண்ட்? அதேமாதிரி அடுத்த சம் பாருங்க, இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் பிராக்கெட் உள்ள எக்ஸ் மைனஸ் 1/2x ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். முதல்ல இதை வந்து ரெண்டு இதுவாக பார்த்தா பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும், ஒன்று வந்து ஃபங்க்ஷனுக்கிற மாதிரி இருக்கும், ஒன்று டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபார்ம் வர மாதிரி பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணேன், x/2x ஸ்கொயர் பிரிச்சுன்னா எக்ஸ் கேன்சல் ஆகி 1/2x ஆகிடும், மைனஸ் 1/2x ஸ்கொயர் வரும். ஸோ பிராக்கெட் உள்ள என்ன டேர்ம் ஆகிடுது, 1/2x மைனஸ் 1/2x ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ நான் வந்து 1/2x வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இது எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுன்னா அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வந்துடும். இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னால் வரும் 1/2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள் என்ன வரும், மைனஸ் 1/2x ஸ்கொயர் வரும். ஸோ இது புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? ஸோ இ பவர் எக்ஸ் ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸு என்ன சொல்கிறாங்க, வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸு 1/2x, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து மைனஸ் 1/2x ஸ்கொயர். அப்போ இந்த மாதிரி வர்றதுனால நல்லாவே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அப்போ ஃபார்முலானா இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு, இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னால் எதை குறிக்குது, 1/2x. ஸோ ஃபைனலாக என்ன ரிசல்ட் வருது, இ பவர் எக்ஸ் இன்ட்டு 1/2x ப்ளஸ் சி. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ பிராக்கெட் உள்ளகிற டேர்மு வந்து ஒன்று ஃபங்க்ஷன்னா இன்னொன்று டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபார்ம். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 1/2x ஃபங்க்ஷன்னா அதோடைய டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபார்ம் வந்து மைனஸ் 1/2x ஸ்கொயர் வருது. அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்த சம் பாருங்க, சம் நம்பர் 3 இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸு பிராக்கெட்டில் இ பவர் எக்ஸ் சீக்கன் எக்ஸ் பிராக்கெட்டில் 1 + tan x இன்ட்டு டிஎக்ஸ். நீங்கள் என்ன பண்ணு, சீக்கன் எக்ஸ் உள்ளே கொண்டு போயிடுங்க, இ பவர் எக்ஸ் மட்டும் வெளியே வச்சிங்க. பிராக்கெட் உள்ள என்ன இருக்கும், சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் சீக்கன் எக்ஸ் tan x. ஒன்றுமே இல்லை. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நீங்கள் சீக்கன் எக்ஸ் எடுத்துனீங்கன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன வரும், சீக்கன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் எக்ஸ் tan x. ஓகேவா? அது அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? ஸோ இ பவர் எக்ஸ் போட்டு இது ஃபங்க்ஷன்னா அதோடைய டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபார்ம். ஸோ இப்போ இன்னும் சொல்ல போனால் இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னால் சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இ பவர் எக்ஸ் இன்ட்டு சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் சி. அண்டர்ஸ்டாண்ட்? அது கிளியர்? அடுத்த சம் பாருங்கள், இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் பேக்கெட் உள்ள 2 + sin x by 1 + cos 2x into dx. இங்கே என்னன்னா ரெண்டு பார்ட்டாக பிரிக்கணும், ஒன்று ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரியும் இன்னொன்று டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபார்மாக இருக்கிற மாதிரி. ஸோ இ பவர் எக்ஸ் ஓகே, 2 வந்து வெளியே எடுத்துருங்க. பிராக்கெட் உள்ள என்ன இருக்கும், 1 + sin x 2 sin x cos x. இது வந்து sin 2x வந்து ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா 2 sin x cos x. புரியுதுங்களா? இங்கே 1 + cos 2x ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா என்ன வரும், 2 cos square x வரும். ஸோ மேலே 2 காமனாக எடுத்துடும், கீழே 2 இருக்குது, 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இ பவர் எக்ஸு பிராக்கெட் உள்ள 1 + sin x cos x by cos square x into dx. இப்போ ரெண்டாவது இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க, இ பவர் எக்ஸ் ஓகே 1/cos square x ப்ளஸ் sin x cos x by cos square x into dx. ஸோ 1/cos square x அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஆகிடும்.
இங்கே பாருங்கள் ஒரு காஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும், சைன் எக்ஸ் பை டேன் எக்ஸ் ஆகிடும். ஸோ ப்ராக்கெட் உள்ள என்ன இருக்குது, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் டேன் எக்ஸ். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் டேன் எக்ஸை வந்து டீன்னு எடுத்துட்டிங்கன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் வரும். அப்போ இது ஃபங்க்ஷன்னா இது டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபார்ம். அப்போ ஃபார்முலா என்னது, இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னால் எது எஃப் ஆஃப் எக்ஸ், டேன் எக்ஸ். ஸோ இ பவர் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ் ப்ளஸ் சி ஃபைனல் ரிசல்ட்டு தான். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சம்பர் இ பவர் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ராக்கெட் உள்ள 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டி ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு அஷ்யூம் பண்ணிங்க. டிடி பை டிஎக்ஸ்னால் வரும், டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். என்ன சொல்ல போனால் டிடி பை டிஎக்ஸ்னால் இந்த 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி கொண்டு வாங்களேன். அப்போ இன்ட்டு டிடி ஈக்குவல் டு டிஎக்ஸ். இப்போ எக்ஸ் வந்து டேன் டி தானே, அப்போ 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு டிடி ஈக்குவல் டிஎக்ஸ். ஸோ டிஎக்ஸுக்கு பதிலாக நல்லா கவனி, சரி அப்படியே கூட இருக்கட்டும், 1 ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிடி. இது என்ன ஆகிடும், இ பவர் டி ப்ராக்கெட் உள்ள 1 ப்ளஸ் எக்ஸ் தானே, எக்ஸ் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர். 1 ப்ளஸ் எஸ் ஸ்கொயர்னால் 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டி ப்ளஸ் டேன் டி பை 1 ப்ளஸ் எஸ் ஸ்கொயர். இந்த 1 ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் இந்த 1 ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ப்ராக்கெட் உள்ள என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ பவர் டி, இங்கே 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டினா சீக்கன் ஸ்கொயர் டி ப்ளஸ் டேன் டி இன்டி டி. அது வந்து போச்சு, ஃபார்முலா வந்து போதுங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண இது வருதா, டேன் டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் டி வருதா. ஸோ இ பவர் டி போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன டேன் டி ப்ளஸ் சி. இ பவர் டீனா என்ன அர்த்தம், டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, டேன் டீனா எக்ஸு. புரியுதுங்களா, ப்ளஸ் சி. அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்த சம் பாருங்க, இன்டகிரேஷன் ஆஃப் log x by 1 plus log x whole square into dx. ஃபஸ்ட்டு t equal to log x. இதுலேருந்து என்ன பண்ணும், எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் பண்ணால் e power t equal to x. x என்னன்னு தெரியுது. t equal to log x அப்படின்னா dx by dt equal to e power t. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நல்லா கவனி, dx இதில் இது எடுத்துங்க, x equal to e power t, dx equal to what, e power t into dt. இப்போ பாருங்களேன், அப்படியே கம் டு த ப்ராப்ளம். dx பதிலாக e power t into dt போடலாம். log x பதிலாக என்ன பண்ணலாம், log x t போடலாம் இல்லையா, e power t into dt by 1 plus t whole square. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா what is that, இப்போ இந்த log x பதிலாக t போடுறீங்க, t e power t dt by t plus 1 whole square. இதை வந்து இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட், a by t plus 1 plus b by t plus 1 whole square அப்படின்னு போட்டு பிரிக்கும் போது a into t plus 1 plus b by t plus 1 whole square. t plus 1 equal to 0, t equal to what, minus 1. t equal to minus 1 அப்போ b equal to what, minus 1. understand? ஸோ b minus 1 சொன்னால் அப்போ என்ன வரும் சொல்ல வைப்போம், a plus b equal to 0, a equal to what, 1 வருது. புரியுதா? அப்போ இது அப்படியே பிரிக்கிறீங்க, e power t பார்ஷியல் ஃப்ராக்ஷன் படி 1 by t plus 1 minus 1 by t plus 1 whole square into dt. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண இது வருதா. ஸோ அப்போ நீங்கள் என்ன f dash of t வந்து இதுதானே வருது, e power t ப்ராக்கெட்டில் f of t plus f dash of t into dt. e power t போட்டு f of t அப்படின்னு சொன்னால் 1 by t plus 1 plus c. இப்போ x e power t னா x by 1 by 1 plus t னா t னா என்னது log x plus c. Understand or not? Okay.